போலி மருந்து வழக்கு விவகாரம் சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்றால் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் இதனை தெரிவித்த அவர், ஆட்சியாளர்கள் பதவியில் இருக்கும் வரை சிபிஐ விசாரித்தாலும் நீதி கிடைக்காது என்றார். முதலமைச்சருடைய துறை, முதலமைச்சரும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார். சபாநாயகர் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார். உள்துறை அமைச்சர் இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஆகவே இவர்கள் இந்த ஆட்சியில் இருக்கும் வரை இந்த விசாரணை சிபிஐ விசாரணையாக இருந்தாலும் சரி சுதந்திரமாக நடைபெறாது. இவர்கள் அழுத்தம் கொடுப்பார்கள். ஆகவே இந்த விசாரணை சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய மேற்பார்வையில் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினோம். இவர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். ஆனால் இரண்டும் நடைபெறவில்லை.